மண்டபத்திற்கு வந்த உருவத்தைக் கண்டு அதிர்ந்து நின்றாள் மோகனா. அது வேறு யாருமல்ல, பல்லவ தேசத்தின் மன்னர் நந்திவர்மரேதான். என்ன மோகனா, திட்டமிட்டபடி உன் தந்தையை சிறையிலிருந்து தப்பித்து விட்டாய் போல என்று நந்திவர்மன் மோகனாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி கேட்டார். அவர் முகத்தோற்றத்திலிருந்து மோகனாவால் அவர் மன உணர்வுகளை படிக்க முடியவில்லை. தன் கைகளை பிசைந்தவள், அது அது வந்து பிரபு என்று திக்கித் திணறினாள். என்ன மோகனா, வார்த்தைகள் திக்குகின்றன என்று அவர் பரிகாசமாக கேட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. பெற்ற தந்தை சிறையில் இருக்கும் கொடுமையை பார்க்க முடியாமல் நான் அவரை தப்பிக்க வைத்து மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இதற்காக தாங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னது தண்டனையா என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்த நந்திவர்மன், உன்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு பரிசுதான் கொடுக்க வேண்டும் பெண்ணே, தண்டனை அல்ல என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் மோகனா தன் மான் விழியை அகல விரித்து பார்த்தாள். பிரபு, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். மோகனா, நீ என் பாதம் பணிந்து மன்னிப்பு வேண்டினாயே, அப்போதே உன் மீது இருந்து வந்த மூலிகையின் நறுமணத்தை நான் வாசம் பிடித்துவிட்டேன். பின்னர் உன் தந்தையை ஒருமுறையேனும் பார்க்க நீ அனுமதி வேண்டியதுமே நீ உன் தந்தையை தப்புவிக்கும் திட்டத்தோடுத்தான் அப்படி கேட்கிறாய் என்பதையும் அறிந்து கொண்டேன். பிரபு, அப்படியென்றால் நான் என்ன காரியம் செய்யப் போகிறேன் என்று தங்களுக்கு முதலிலேயே தெரியுமா? ஆம், நீ அதை எப்படி செயல்படுத்துகிறாய் என்பதை தெரிந்து கொள்ளவே உன் திட்டம் பற்றி அறியாதவன் போல நானும் உன்னோடு இணைந்து நடித்தேன். பரவாயில்லை, நீ பேரழகி மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலியும் கூட. அழகும் அறிவும் ஒருங்கே வாய்க்கப்பட்ட உன் போன்ற பெண்கள் எல்லாம் அபூர்வமானவர்கள். அவர்களை ஆராதிக்கத்தான் வேண்டுமே தவிர தண்டனை கொடுப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. பிரபு, அப்படியானால் தாங்கள் என் தந்தையை பிடிக்க வீரர்களை அனுப்ப மாட்டீர்கள் அல்லவா என்று மோகனா சற்று கவலையுடன் கேட்டாள். நிச்சயம் அனுப்ப மாட்டேன் பெண்ணே. ஆனால் அது நீ இந்த அரண்மனையில் ராஜ நர்த்தகியாக இருக்கும் வரைதான். உன் புத்திசாலித்தனத்தை நீ என்னிடம் காட்டினால் அதன் பிறகு நான் யார் என்பதை உன்னிடம் காட்ட நேரிடும். மறந்துவிடாதே. இல்லை பிரபு, நிச்சயம் இனி ஒரு முறை இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். தாங்கள் என்னை நம்பலாம். சரி, நடுச்சாமம் கடந்துவிட்டது. நீ சென்று சற்று நேரம் ஓய்விடு. அப்போதுதான் நாளை ராஜ நர்த்தகிக்கான சடங்கு நடைபெறும்போது உன் முகம் அன்றளர்ந்த மலராய் பூரித்திருக்கும் என்று நந்திவர்மன் சொன்னதும் மோகனா அவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதுவரை அவர்கள் இருவரின் சம்பாஷணைகளை அருகிலிருந்த மரத்திற்கு பின்னால் நின்று கேட்டுக் கொண்டிருந்த ஆனைமுடியார் திகைத்துப் போய் நின்றிருந்தார். மோகனா அங்கிருந்து செல்வதை பார்த்தபடியே நந்திவர்மனின் அருகில் வந்தவர், வணங்குகிறேன் பிரபு என்றார். வணக்கம் முதன் மந்திரியாரே. என்ன, நானும் மோகனாவும் பேசியதை மரத்திற்கு அப்பாலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் போல? பிரபு, தங்களுக்கு எப்படி அது பற்றி தெரியும்? ஒரு அரசனுக்கு தலைக்கு பின்னாலும் கண்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் சிறந்த அரசனாவான். அவனால் சிறப்பாக நாட்டை ஆள முடியும். நீர் வந்ததை நான் அப்போதே கவனித்து விட்டேன். தங்களைப் பற்றி தெரிந்தும் நான் மடத்தனமாக அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன ஆனைமுடியார் பின்னர், பிரபு, தங்களிடம் அடியேன் ஒரு விஷயம் பற்றி கேட்கலாமா என்று தாழ்மையுடன் கேட்டார். கேளுங்கள். பிரபு, தாங்கள் அளித்த பட்டத்தை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு நம் தேசத்தையும் பிரச்சினைக்குள்ளாக்கிவிட்டு ஓடிச் சென்ற மோகனா திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டதும் தாங்கள் எப்படி உடனே மன்னித்தீர்கள்? இதோ இப்போது கூட அவள் தங்களுக்கே தெரியாமல் அவள் தந்தையை தப்புவித்திருக்கிறாள். அதையும் தாங்கள் எப்படி அவ்வளவு இலகுவாக மன்னித்தீர்கள்?
ஆணைமுடியார் அப்படி கேட்டதும் வாய்விட்டு சிரித்த நந்திவர்மன், ஆணைமுடியாரே, மோகனாவை வைத்து நான் பல திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன். அவளால் எனக்கு நிறைய காரியங்கள் நடைபெற வேண்டியிருக்கின்றன. அழகும் புத்திசாலித்தனமும் ஒருங்கே வாய்த்த அவளை என் பிடிக்குள் கொண்டு வந்து விட்டால் அவளை வைத்து நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கலாம். அதனால்தான் நான் இப்போது மோகனாவிடம் நன்மையுடன் நடந்து கொள்கிறேன். அப்படியென்றால் தாங்கள் மோகனாவை மனமாற மன்னிக்கவில்லையா? மன்னிக்கவில்லை. ஆனால் அவளின் செயலை மறந்துவிட்டேன். இப்போது என் மனதில் இருப்பதெல்லாம் எப்படியாவது அவளை மகுடிக்கு ஆடும் பாம்பாக என் பேச்சுக்கு ஆட வைக்க வேண்டும் என்பது மட்டுமே. அவள் மட்டும் என் கைப்பிடிக்குள் வந்துவிட்டால் அதன் பின் நான் எண்ணியது எல்லாம் ஈடேறத் தொடங்கிவிடும். பிரபு, தாங்கள் கைதேர்ந்த ராஜதந்திரி என்பதை இந்த முறையும் நிரூபித்து விட்டீர்கள். சரி முதன் மந்திரி, வெகு நேரம் ஆகிவிட்டது. தாங்கள் சென்று உறங்குங்கள். அப்படியே நாளை காலை கண் விழித்ததும் ராஜநர்த்தகி சடங்குக்கான வேலைகளை ஒருமுறை மேற்பார்வையிட்டு விடுங்கள். நாளைய விழாவில் ஒரு சிறு தவறு கூட நேர்ந்துவிடக்கூடாது. விழாவில் பங்கேற்கும் குறுநீல மன்னர்களும் அண்டை நாட்டு அரசர்களும் வியக்கும் அளவிற்கு விழா கோலாகலமாக நடைபெற வேண்டும் என்று நந்திவர்மன் சொன்னான். பிரபு, நாளைய விழாவை ஜமாய்த்து விடுவோம் என்று சொன்ன ஆணைமுடியார், இப்போது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்றார். செல்லுங்கள் என்று நந்திவர்மன் சொன்னதும் ஆணைமுடியார் அங்கிருந்து அகன்றார். ராஜநர்த்தகி சடங்குக்கென்று குறிப்பிட்ட தினத்தன்று சூரியன் உதயமாயிற்று. உதிக்கும் போதே பனித்துளிகளை போக்கிக் கொண்டு பொற்கிரணங்களை பரப்பிக் கொண்டு தேஜோமயமாக உதித்த சூரியனை பார்த்த காஞ்சி மக்கள் அனைவரும், இன்றைக்கு நிலவு மகளான ராஜநர்த்தகியின் சடங்கு நடைபெறப் போகும் நாளல்லவா, ஆகையால் சூரியனும் பொன்னொளி வீசுகிறான் என்று சொல்லி மகிழ்ந்தனர். காஞ்சி கோட்டையின் உட்புறமும் வெளிப்புறமும் தேவலோகத்தைப் போல அலங்கரிக்கப்பட்டன. குறுநில மன்னர்கள், அண்டை நாட்டு அரசர்கள் என்று அனைவரும் தங்களின் 1000 வீரர்களை அழைத்துக் கொண்டு காஞ்சி நகரின் அரண்மனைக்கு வந்த வண்ணம் இருந்தனர். காஞ்சி மாநகரம் அன்று முழுவதும் ஒரே அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் கோட்டைக்கு வெளியே இருந்த நகரத்தின் வீதிகளை கூட அலங்கரித்திருந்தனர். மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள் முதலிய வாத்தியங்கள் காஞ்சி நகரெங்கும் ஒலித்தன. ஒருபுறம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருந்தது. மாதர்களும் இளம் சிறார்களும் இன்றைய நிகழ்ச்சிக்கு எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்வது என்பதை பற்றி சிந்தித்தார்கள். தன்னுடைய சடங்கிற்காக காஞ்சி மாநகரே குதூகலத்துடன் தயாராகிக் கொண்டிருப்பதை அறியாமல் மோகனா தன் அறையின் மஞ்சத்தில் சோர்வுடன் படுத்திருந்தாள். தான் செய்ததும் செய்ய நினைத்திருக்கும் காரியங்களும் சரிதானா என்ற கேள்வி அவள் மனதை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அப்போது அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்த தாதி பெண், தேவி, இன்றைய விழாவில் தாங்கள் அணிய வேண்டிய பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் அரசர் அனுப்பி வைத்திருக்கிறார். கூடவே சீக்கிரம் தயாராகி அரச சபைக்கு வரும்படி செய்தியும் அனுப்பியிருக்கிறார். உடை மாற்றி அலங்காரம் செய்ய நான் தங்களுக்கு உதவட்டுமா என்று அவள் பணிவுடன் கேட்டாள். தன் அறையின் மேற்கூரையை வெறித்துக் கொண்டிருந்த மோகனா தாதிப்பெண் சொன்னதை காதில் வாங்கவில்லை. மோகனாவின் கவனம் இங்கில்லாததை கவனித்த தாதிப்பெண், என்னவாயிற்று தேவி என்று கேட்டாள். அவள் குரலில் தன் நிலைக்கு திரும்பிய மோகனா, ஒன்றுமில்லை என்றாள். அலங்காரம் செய்ய நான் உதவட்டுமா? தேவையில்லை, நானே தயாராகிக் கொள்கிறேன். நீ இங்கிருந்து செல்லலாம் என்றவள் அடுத்த ஒரு நாழிகையில் தயாராகி வந்தாள். புது பட்டாடை அணிந்து அதற்கு தோதாக வைர வைடூரிய ஆபரணங்களை அணிந்து கொண்டு மோகனா தன் அறையை விட்டு வெளியே வந்தபோது சொர்க்கத்திலிருந்து தேவதையே இறங்கி வந்தது போல தோன்றியது. பின்னர் அவள்
தன் தாதி பெண்களின் துணையுடன் அரச சபைக்கு வந்தாள். மோகனா அரச சபைக்கு வந்ததும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளை திகைப்புடன் பார்த்தனர். மோகனா அழகி என்று அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும். ஆனால் இன்று அவள் அலங்கரித்துக் கொண்டிருந்த விதத்தில் பேரழகியாக இருந்தாள். அனைவரின் பார்வையும் தன் மீது இருப்பதை உணர்ந்த மோகனாவிற்கு மீண்டும் தப்பி ஓடிச் சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அந்த உணர்வை தலையில் தட்டி அடக்கியவள் ராஜ நர்த்தகிக்கான சிம்மாசனத்தை நோக்கி மெதுவாக சென்றாள். அப்போதுதான் அந்த முகமூடி அணிந்த மனிதன் அவள் பார்வையில் விழுந்தான். யார் இவன்? நான் எங்கு சென்றாலும் மறைந்திருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று நினைத்தபடி அவள் அவனை பார்த்தபோது அவன் அவளை பார்த்து முகமூடிக்குள் புன்னகைத்தான். மோகனா ராஜ நர்த்தகி சிம்மாசனத்தின் அருகே வந்ததும் அவள் அருகே வந்த ஆணை முடியார் அவளை அந்த சிம்மாசனத்தில் அமரும்படி சொன்னார். அவள் அதில் அமர்ந்தவுடன் வானை பிளக்கும் வண்ணம் அங்கிருந்த அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். அதன் பின்னர் ராஜ நர்த்தகிக்குரிய வைதீக சடங்குகள் நடந்தேறின. இன்னும் சிறிது நேரத்தில் நான் அதிகாரப்பூர்வ ராஜ நர்த்தகியாகி விடுவேன் என்று நினைத்தவளின் மனதில் மீனா குமாரியின் அறையில் அவள் பார்த்த காட்சி வலம் வரத் தொடங்கியது. அதை நினைத்ததுமே அவள் உள்ளம் பதறியது. இனி எனக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறுமோ? அதை நினைக்கும் போதே அவள் உடல் நடுங்கியது. அவள் தன் நிலையை நினைத்து உள்ளுக்குள் மருகிக் கொண்டிருந்த போது அவள் அருகே வந்த அரசர் வைர வைடூரியங்களால் செய்யப்பட்ட சலங்கையை அவள் கையில் கொடுத்துவிட்டு, இதை உன் காலில் அணிந்து கொள் மோகனா என்று சொன்னார். மோகனா அந்த சலங்கையை தன் காலில் அணிந்ததும் ராஜ நர்த்தகிக்கான விழா இனிதே நடந்தேறியது. இந்த நொடியிலிருந்து மோகனா இந்த காஞ்சி மாநகரின் அதிகாரப்பூர்வ ராஜ நர்த்தகி. நம் ராஜ நர்த்தகியாக மோகனா பதவியேற்ற பிறகு இன்றிரவு முதலில் நம் அரசர் மற்றும் அண்டை நாட்டு அரசர்களின் முன்பு தன் நடனத் திறமையை வெளிப்படுத்துவார். மேலும் நம் வழக்கப்படி அரசர் நந்திவர்மன் தான் ராஜ நர்த்தகியுடன் முதல் இரவை கழிக்க வேண்டும். அதனால் மோகனா நம் அரசருடன் இன்றைய இரவை கழிப்பார். இத்துடன் சபை கலைகிறது என்று ஆணைமுடியார் சொன்னார். ஆணைமுடியார் சொன்னதை கேட்டதும் மோகனாவின் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. தன் கால்களுக்கு கீழே இருந்த பூமி நழுவுவது போல உணர்ந்தாள். மோகனா, சடங்குகள் முடிந்துவிட்டன. சற்று நேரம் நீ ஓய்விடு. அப்போதுதானே இன்றைய இரவு பொழுதில் அரசருடன் இணைய கண் விழித்திருக்க முடியும் என்று பரிகாசமாக சொன்ன ஆணைமுடியார் அவளை முழு பாதுகாப்புடன் ராஜ நர்த்தகியின் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார். ஆணைமுடியார் சொன்னதை கேட்டதும் யாரோ தன் தலையில் தணலை கொட்டியது போல மோகனா துடித்தாள். தன் மாளிகைக்குள் நுழைந்ததும் நேராக தன் அறையை நோக்கி ஓடியவள் முதல் வேளையாக கதவை சாத்தினாள். பின்னர் தான் அணிந்திருந்த வைர வைடூரிய ஆபரணங்களை கழற்றி தரையில் வீசியவள், நான் மட்டும் அன்றே என் தந்தையின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலையில் இருந்திருக்க வேண்டியதில்லை. இறைவனே, என்னை ஏன் இவ்வளவு அழகாக படைத்தாய்? என் அழகினால்தான் நான் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறேன் என்றால் தயவு செய்து என்னிடம் இருந்து இந்த அழகை பறித்துக்கொள் என்று புலம்பியவள் தரையில் அமர்ந்து வாய்விட்டு அழுதாள். தன் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுதவள் பின்னர் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். என் தேசத்தின் அமைதிக்காகவும் என்னை பெற்றெடுத்த தந்தையை காப்பாற்றவும் நான் இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும். இனி என்னால் இதிலிருந்து பின்வாங்க முடியாது என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவள் அடுத்த 2 நாழிகைகளில் புது மணப்பெண்ணைப் போல தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். பின்னர் தன் தாதி பெண்களுடன் நந்திவர்மனும் மற்ற அரசர்களும் குழுமியிருக்கும் பளிங்கு மண்டபத்திற்குச் சென்றாள்.
அவள் மண்டபத்திற்குள் நுழைந்ததும் அங்கிருந்த அனைத்து ஆண்களின் கழுகு கண்களும் அவள் உடலை பார்வையாலேயே கொத்தித் தின்றன. அதை கவனித்தவளின் உடல் கூசி சிலிர்த்தது. நாட்டிய நிகழ்ச்சி தொடங்குவதற்கான நேரம் வந்ததும் தன் சலங்கையை எடுத்து காலில் அணிந்தவள், அம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை மீறியதற்காகத்தானே நீங்கள் என்னை விட்டுச் சென்று விட்டீர்கள். நீங்கள் போதித்த கலையும் போற்றி வளர்த்த அழகுமே எனக்கு சாபமாகும் என்று நான் அறியாமல் போய்விட்டேன். இதையெல்லாம் நான் செய்ய விரும்பாவிட்டாலும் என்னிடம் இப்போது வேறு வழி இல்லை. சொர்க்கத்தில் இருக்கும் தாங்கள் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட மோகனா தன் கால் சதங்கை கலீர் கலீர் என்று ஒலிக்க நடனமாடத் தொடங்கினாள். நடனம் ஆரம்பமாகி சிறிது நேரத்திற்கெல்லாம் அனைவரும் தங்களை மறந்து மோகனாவின் நடனத்தில் லயிக்கத் தொடங்கினர். மோகனா நடனமாடி முடித்ததும் பளிங்கு மண்டபத்தின் நாலா திசைகளிலிருந்தும் கரகோஷம் எழுந்தன. நந்திவர்மனின் அருகே அமர்ந்திருந்த ஆணைமுடியார், அரசே, கரகோஷத்தை கவனித்தீர்களா? மோகனா அனைத்து சிற்றரசர்களின் மனதையும் கொள்ளை கொண்டு விட்டாள். இனி நாம் கஜானாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இவள் ஒருத்தியை வைத்தே நாம் கஜானாவை நிரப்பிவிடலாம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஆணைமுடியார் சொன்னதற்கு ஏற்றபடிதான் அனைத்தும் நடந்தேறியது. மோகனாவின் நாட்டியத்தைக் கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்த சிற்றரசர்களின் ஒருவர் வைர நகையை அவள் முன்பு வீசினார். இன்னொருவர் வைடூரியத்தை வீசினார். மற்றொருவர் மரகதத்தை வீசினார். அடுத்த சில நிமிடங்களில் மோகனா நின்று கொண்டிருந்த இடத்தைச் சுற்றி ஆபரணங்கள் மலை போல் குவிந்து கிடந்தன. ஆணைமுடியாரின் அருகில் அமர்ந்திருந்த ராஜாளியார், ஆணைமுடியாரே, இன்று இரவே இவளுடன் நான் மஞ்சத்தை பகிர்ந்து கொள்ள ஏதேனும் வழி இருக்கிறதா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதற்காக தாங்கள் கேட்கும் எதையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று மோகத்துடன் சொன்னார். என்னை மன்னியுங்கள் ராஜாளியாரே. எங்கள் நாட்டு வழக்கப்படி ராஜ நர்த்தகியுடன் முதல் இரவை அரசர்தான் கழிக்க வேண்டும். இதற்கு மாற்று வழியே இல்லையா? இல்லை ஐயா என்றவரின் குரலில் ஏமாற்றம் தொனித்தது. கவலையை விடுங்கள். இன்று ஒரு இரவு கடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு மோகனாவுடன் தாங்கள் எத்தனை இரவை வேண்டுமானாலும் கழிக்கலாம். கிணற்று நீரை ஆற்று வெள்ளமா கொண்டு போகப் போகிறது என்று ஆணைமுடியார் சொன்னார். அவர்கள் இருவரும் மெல்லிய குரலில் பேசினாலும் அவர்களுக்கு சற்று தூரத்தில் நின்று தன் சலங்கைகளை கழற்றிக் கொண்டிருந்த மோகனாவின் காதுகளில் அனைத்தும் தெளிவாக விழுந்தன. அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் மனதில் ஈட்டியாய் பாய்ந்தன. இன்றைய இரவை நினைத்து அவள் உள்ளம் அலைக்கடலாய் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் வெளியே அமைதியாக இருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டாள். அவள் மீண்டும் தன் அறைக்கு வந்தபோது அந்த அறையில் இருந்த மஞ்சம் வாசனை மிகுந்த நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த அறை முழுவதும் வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டிருந்தன. அந்த அலங்காரங்கள் அனைத்தும் அவள் மனதுக்கு இனிமையை கொடுப்பதற்கு பதிலாக தகிக்கச் செய்தன. தந்தையே, நான் தங்களுடனும் களியர் தந்தையுடனும் அம்பிகை அம்மாவுடனும் மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் திரும்பாதா? இனி என் விதி இவ்வளவுதானா? ஆண்களின் இச்சையை தீர்க்கும் போகப் பொருளாகத்தான் நான் இனி என் வாழ்க்கையை கழித்தாக வேண்டுமா என்று வாய்விட்டு புலம்பியவளுக்கு இன்றைய இரவை நினைத்தால் பயமாக இருந்தது. நெருப்பென்று தெரியாமல் குதித்தால் மட்டும் அதன் வெப்பம் என்னை எரிக்காதா என்ன? இனி இந்த நெருப்பில் கருகி சாவதுதான் என் விதி போல என்று அவள் விரக்தியுடன் நினைத்துக் கொண்டிருந்த போதே அவள் அறைக்கு வெளியே யாரோ நடந்து வரும் காலடிச் சத்தம் கேட்டது. வருவது அரசர்தான் என்பதை அறிந்தவளின் இதயம் எகிரி துடித்தது. இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? ஆண்டவா,
இந்த விபரீதத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று மோகனா கண்ணை மூடி கைகூப்பி வேண்டிக் கொண்டிருந்த போது அரசர் நந்திவர்மன் அவளின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். இரவு நேரம் என்பதால் அவர் பட்டாடை அணியாமல் மெல்லிய கைத்தறி உடையை உடுத்தியிருந்தார். பயத்தில் கண்களை இறுக மூடியபடி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்த மோகனாவை பார்த்த நந்திவர்மனுக்கு அவளின் நிலை புரிந்தது. என்ன மோகனா, நடுச்சாமத்தில் கடவுளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய்? இது தவறாயிற்றே. இந்த அழகான ராட்சசி இப்போது என்னையல்லவா தொந்தரவு செய்ய வேண்டும் என்று பரிகாசமாகச் சொன்னார். அரசரின் குரல் கேட்டு கண்களை திறந்த மோகனா, அது 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 வந்து பிரபு என்று திக்கித் திணறினாள். அவர் சொன்னதை கேட்டவளுக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. பதற்றத்தில் அவளுக்கு வியர்க்கத் தொடங்கியது. அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில் பந்து போல ஏதோ ஒன்று உருளுவது போல உணர்ந்தாள். என்ன மோகனா, பயந்து விட்டாயா என்று புன்னகையுடன் கேட்ட அரசர், நான் விளையாட்டுக்காகத்தான் உன்னிடம் அப்படி உரைத்தேன். நீ என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ எதை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் அதற்கு அவசியமே இல்லை. நான் உனக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். என்னது, நன்றி சொல்வதற்காகவா? ஆமாம், உன் பொறுப்புணர்ந்து மனம் திருந்தி நேற்று நீயாகவே திரும்பி வந்ததற்காகவும், மனப்பூர்வமாக பல்லவ தேசத்தின் ராஜ நர்த்தகி சிம்மாசனத்தில் அமர்ந்ததற்காகவும், உன்னுடைய அற்புதமான நடன கலையால் அண்டை நாட்டு அரசர்களை மகிழ்வித்ததற்காகவும் உனக்கு நன்றி சொல்வதற்காகவே நான் இங்கு வந்தேன். நீ அண்டை நாட்டு அரசர்களின் முன்பு பல்லவர்களின் மானத்தை காப்பாற்றிவிட்டாய். அதற்கு உனக்கு என் வந்தனங்கள் மோகனா. அப்படியானால் தாங்கள் இன்றைய இரவை என்னுடன் கழிப்பதற்காக இங்கு வரவில்லையா? இல்லை, ராஜ நர்த்தகியுடன் அரசர்தான் முதல் இரவை கழிக்க வேண்டும் என்பது நம் தேசத்தில் தொன்று தொட்டு பின்பற்றி வரும் வழக்கம். அதற்காக மட்டுமே நான் இங்கு வந்தேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. நந்திவர்மன் சொன்னதை கேட்டு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினாள் மோகனா. அவளால் இதை நம்ப முடியவில்லை. இறைவனின் அருளும் தன் அன்னையின் ஆசியும் தன்னை எப்படியோ இடர்களில் இருந்து அரணாக காக்கிறது என்று மனதிற்குள் இருவருக்கும் நன்றி சொன்னாள். பின், என் தந்தை என்று எதையோ சொல்ல ஆரம்பித்தாள். அவள் பேச்சின் இடையே குறுக்கிட்ட அரசர், கவலைப்படாதே மோகனா, நான் சொன்ன சொல் தவறமாட்டேன். நீ எனக்கு வாக்களித்தது போல் ராஜநர்த்தகி பதவியை ஏற்றுக்கொண்டாய். அதேபோல நானும் உன் தந்தையை பிடித்து வர என் வீரர்களை அனுப்ப மாட்டேன். நீ என்னை தாராளமாக நம்பலாம். மிக்க நன்றி பிரபு. ராஜநர்த்தகி போட்டியில் நீ வென்ற பிறகு திட்டமிட்டு உன்னை தப்புவிக்க உதவி செய்த உன் தந்தையை உண்மையில் நான் மன்னித்திருக்க கூடாது. ஆனால் உனக்காக மட்டுமே நான் அவரை மன்னித்தேன். அதோடு இனி ஒரு முறை இங்கிருந்து தப்பிச் செல்லும் எண்ணம் உன் மனதில் எழாமல் பார்த்துக்கொள். உன் தந்தை எங்கிருந்தாலும் பாதுகாப்பாகவே இருப்பார். இனி நீ அவரை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதை செய்து நான் உன்னுடைய முதல் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டேன். உன்னுடைய இரண்டாவது கோரிக்கையை தற்போது நீ என்னிடம் கூறலாம். அதையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நந்திவர்மன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் மோகனாவின் இதயம் அமைதியடைந்தது. இனி அவள் தன் தந்தையை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தான் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தன் கவனத்தை செலுத்தலாம். அவளின் தோழியான மீனா குமாரி அவள் தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை மோகனாவிற்கு இருந்தது. மோகனா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த அரசர், என்னவாயிற்று மோகனா, உன் கவனம் இங்கில்லை போலவே என்றார்.
அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பிரபு என்று அவள் அவசரமாக சொன்னாள். உண்மையில் நீ மிகவும் தைரியசாலி மோகனா. ஏற்கனவே உன் அழகைக் கண்டு உன் மீது பித்தாக இருந்த நான் இப்போது உன்னுடைய அறிவையும் உன் நடனக் கலையையும் பார்த்து உனக்கு தாசனாகவே ஆகிவிட்டேன். போதும் பிரபு, என்னை பரிகாசிக்காதீர்கள். நான் புத்திசாலி என்று நீங்கள் சொல்வதை யாரேனும் கேட்க நேர்ந்தால் சிரித்து விடுவார்கள். நான் ஒன்றும் பொய்யுரைக்கவில்லை மோகனா. அழகும் அறிவும் ஒருங்கே வாய்ந்த நீ ஒரு அற்புதமான தேவதை. என்றென்றும் உன்னை ஆராதிக்கவே என் மனம் விரும்புகிறது. ஐயா, கடவுள் எனக்கு கொடுத்த அறிவையும் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த கலையையும் இந்த வழியில் பயன்படுத்த நேரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் இதுதான் என்னுடைய விதி போல. இதற்காக நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. என் அழகே எனக்கு சாபமாகிவிட்டது. ராஜ நர்த்தகி பதவியில் இருக்க நேர்ந்தால் என்னென்ன விபரீதங்களை சந்திக்க நேரிடும் என்று நான் அறியேன். அதனால்தான் என் தந்தையை காப்பாற்றுவதற்காக போட்டியில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டேன். ஆனால் மீனா குமாரியின் அறையில் அன்று நான் பார்த்த காட்சி என்னை நடுநடுங்கச் செய்துவிட்டது. அதனால்தான் நான் என் பெற்றோர், என் சொந்த ஊர், தாங்கள் எனக்கு கொடுத்த பதவி அனைத்தையும் விடுத்து காஞ்சியை விட்டு ஓடினேன். ஆனால் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய அழகான ரூபமே எனக்கு ஆபத்தை கொடுத்தது. என் நண்பனையும் ஆபத்துக்குள்ளாக்கியது. ஏற்கனவே என் தாயை நான் இழந்து விட்டேன். என் தந்தையையும் இழக்க விரும்பாமல் தான் நான் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினேன் என்று மடை திறந்த வெள்ளம் போல தன் நிலையை கொட்டிவிட்டாள் மோகனா. அப்போது நீ மனம் திருந்தி வரவில்லையா? உன் தந்தையை காப்பாற்றுவதற்காகத்தான் திரும்பி வந்தாயா? அதுவும் ஒரு முக்கிய காரணம். அவ்வளவே பிரபு. அதற்காக மட்டுமே நான் திரும்பி வரவில்லை. ராஜ நர்த்தகி என்ற பட்டத்தின் முக்கியத்துவத்தையும் நான் பிறந்த இந்த பல்லவ தேசத்தின் பெருமையை காக்கும் பொறுப்பையும் உணர்ந்தே மீண்டும் தங்களை தேடி வந்தேன். தாங்கள் என்னை தாராளமாக நம்பலாம். இனி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். ராஜ நர்த்தகியாக என் கடமையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று அவள் அரசரிடம் சொன்னாள். என்னது? ராஜ நர்த்தகியாக உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவாயா? நாளையே வேறொரு அரசரை மகிழ்வித்துவிட்டு வா, அவனோடு மஞ்சத்தை பகிர்ந்து கொள் என்று உன்னை அனுப்பி வைத்தால் என்ன செய்வாய் மோகனா என்று அவளின் மனசாட்சி அவளிடம் கேள்வி எழுப்பியது. ஒருவேளை அப்படி ஏதேனும் நேர்ந்தால் அதை என் விதியாக நினைத்து ஏற்றுக்கொள்வதைத் தவிர என்னிடம் வேறு என்ன வழி இருக்கிறது? நான் ஒரு வழி பாதையில் வந்துவிட்டேன். இனி நானே நினைத்தாலும் என்னால் திரும்ப இயலாது என்று அவள் தன் மனசாட்சிக்கு பதில் அளித்தாள். அரசரின் கைத்தட்டும் ஓசை அவளை இயல்பிற்கு கொண்டு வந்தது. மோகனா, இனி நீ என்னை கண்டு பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உனக்கு இங்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எந்த தயக்கமும் இன்றி நேரடியாக என்னிடம் வந்து உரைக்கலாம். சரி பிரபு. நான் உன்னுடைய இரண்டாவது கோரிக்கையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொல் மோகனா. இப்போதே அதையும் நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன். அரசர் அப்படி சொன்னதும் சிறிது நேரம் யோசித்த மோகனா, பிரபு, இப்போதைக்கு நான் அந்த கோரிக்கையை தங்களிடம் வெளிப்படுத்தப் போவதில்லை. நேரம் வரும்போது என் மனக்கிடங்கை நான் தங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போது அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அதுவே என் பணிவான வேண்டுகோள். ஆனால் அந்த நேரம் எப்போது வரும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். மோகனா சொன்னதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்த நந்திவர்மன், நீ புத்திசாலி என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து விட்டாய் பெண்ணே. சரி, உனக்கு எப்போது அதை பற்றி என்னிடம் சொல்லத் தோன்றுகிறதோ அப்போதே சொல். இப்போது நீ ஓய்வெடு, நான் புறப்படுகிறேன் என்று சொன்ன நந்திவர்மன் அங்கிருந்து வெளியேறினார். நந்திவர்மன்
அவளின் அறையை விட்டு வெளியேறியதும் தான் மோகனாவால் நன்றாக சுவாசிக்க முடிந்தது. என்ன மோகனா, தப்பிவிட்டோம் என்று சந்தோஷப்படுகிறாயா? இது தற்காலிகம்தான், நிரந்தரமல்ல. நிச்சயம் நாளையும் இரவு வரும், உன் கற்பை குறிவைக்கும். அப்போது எப்படி தப்பிப்பாய் என்று அவளின் மனம் எள்ளி நகையாடியது. மோகனாவால் தன் மனசாட்சியின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியவில்லை. ஓடிச் சென்று தன் அறையில் இருந்த மஞ்சத்தில் விழுந்தவள் அதன் மீது தூவி இருந்த மலர்களை எல்லாம் வெறி பிடித்தவள் போல கீழே தள்ளிவிட்டு தலையணையில் குப்புற கவிழ்ந்து அழத் தொடங்கினாள். ஆமாம், என் மனசாட்சி சொல்வதும் சரிதான். இன்னும் எவ்வளவு காலம்தான் என்னால் என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள இயலும்? அரசர் ஏதோ நல்லவராக இருப்பதினால் என் பயத்தை உணர்ந்து என்னை தீண்டாமல் விட்டுவிட்டார். ஆனால் நான் அரசருக்கு மட்டுமே உரித்தானவள் கிடையாதே. இந்த தேசத்தின் அனைத்து ஆண்களுக்கும் சொந்தமானவளாயிற்றே. இவர் இல்லை என்றால் நாளை வேறு யாரோ என்னை தீண்ட முயற்சிப்பார். அதன் பின் நான் என் செய்வேன்? இல்லை இல்லை, அப்படி ஒன்று மட்டும் நடந்துவிடக்கூடாது. என் அனுமதியின்றி எந்த ஆணின் விரல்களும் என்னை தீண்டக்கூடாது. அதற்காக நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவளுக்கு தன் நிலையை எண்ணி தன்மீதே பரிதாபம் எழுந்தது. சிறு வயதில் காஞ்சி நகரின் வீதி வழியாக ராஜ நர்த்தகி பல்லக்கில் போகும்போது அவரைப் போலவே தானும் புகழோடு வாழ வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டிருக்கிறாள். இன்று அவள் ஆசைப்பட்ட புகழும் பட்டமும் அனைத்து ஆடம்பரங்களும் அவளிடம் இருக்கின்றன. ஆனால் கண்ணை மூடினால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. எப்படி இருந்த தன் வாழ்க்கை ஒரே நாளில் இப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்று அவள் மனம் வேதனையில் உழன்று கொண்டிருந்த போது அரண்மனையின் முற்றத்தில் அமைந்திருந்த மேடையில் அமர்ந்து வீணை வாசித்தபடி காற்றில் மிதந்து வந்த ஒரு பெண் குரல் அவள் எண்ணங்களை திசை திருப்பியது. அவள் பாடிய மெல்லிசை பாடல் ஒன்று அவள் மனதை தென்றலாய் வருடியது. அது சஞ்சலத்தில் உழன்ற மோகனாவின் மனதை மயிலிறகால் வருடுவது போல ஆற்றுப்படுத்தியது. அந்த பெண்ணின் குரலில் அந்த பாடலை கேட்க கேட்க அவள் மனம் மெல்ல மெல்ல அமைதி அடைந்தது. அதன் பிறகே அவளால் உறங்க முடிந்தது. மோகனாவின் அறைக்குச் சென்ற அரசர் விரைவிலேயே திரும்பிவிட்டதை பார்த்த ஆணைமுடியார், என்னவாயிற்று பிரபு? அவசரமாக பார்க்க வேண்டிய பணி ஏதாவது வந்துவிட்டதா? அதனால்தான் திரும்பிவிட்டீர்களா என்று கேட்டார். இல்லை முதல் மந்திரி, அவள் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். அதனால்தான் திரும்பி வந்துவிட்டேன். அதனால் என்ன பிரபு? நீங்கள் வாவென்று அழைத்தால் அவள் வந்துதானே ஆக வேண்டும். அதெல்லாம் சரிதான். ஆனால் தடியால் அடித்து கனிய வைக்கப்படும் பழத்தை விட தானாக கனியும் பழத்திற்குத்தான் ருசி அதிகம். தானாக கனிந்த பிறகு இந்த பழத்தை புசித்தால் இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். அதனால்தான் திரும்பிவிட்டேன். ஆஹா பிரபு, தங்கள் ரசனையே ரசனை. சரி, நேரமாயிற்று, நான் சென்று உறங்குகிறேன் என்று சொன்ன அரசர் தன் அறைக்குச் சென்றார். மறுநாள் காலை கதிரவன் தன் கடமையை நிறைவேற்ற கிழக்கே உதித்தான். அதிகாலையிலேயே கண்விழித்த மோகனா தன் அரண்மனைக்கு பின்னால் இருந்த குளத்தில் சென்று நீராடிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்தாள். பின்னர் தன் அறைக்கு திரும்பியவள் தாதி பெண் எடுத்து வைத்த ஆடையை உடுத்திக் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவள் உணவு உண்ணும் அறைக்கு வந்தபோது அவள் முன்பு பலவிதமான உணவுகள் சமைத்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உணவுகளின் ருசியறியாமல் பெயருக்கு சிறிது உண்டவள் தன் அறைக்கு திரும்பினாள். ஒரு நாழிகை கழித்து அவளின் அறைக்கதவு தட்டப்பட்டது. அவள் அனுமதி அளித்ததும் உள்ளே வந்த தாதி பெண், தேவி, அரசர் தங்களை அரச சபைக்கு வர சொல்லி
செய்தி அனுப்பியிருக்கிறார் என்றாள். நேற்று இரவுதானே அரசர் வந்து என்னை சந்தித்து விட்டுச் சென்றார். பிறகெதற்கு இப்போது என்னை அழைத்திருக்கிறார் என்று நினைத்த மோகனா, சரி, கிளம்பலாம் வா என்றாள். அரச சபைக்கு வந்த மோகனா, வணக்கம் பிரபு, தாங்கள் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டாள். நந்திவர்மனின் மீது முன்பிருந்த அளவிற்கு மோகனாவிற்கு இப்போது பயமில்லை. ஒருவேளை நேற்று இரவு அவர் நடந்து கொண்ட விதத்தினால் கூட இருக்கலாம். ஆம் மோகனா, உன்னிடம் ஒரு விஷயம் பற்றி கேட்டறிவதற்காகவே நான் உன்னை வரச் சொன்னேன். தாங்கள் என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் பிரபு? மோகனாவுடன் வந்த தாதி பெண்ணை அங்கிருந்து வெளியேறுமாறு கையசைத்த அரசர், அவள் அங்கிருந்து சென்றதும், நீலக் கண்களைக் கொண்ட முகமூடி அணிந்தவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நான் அறியலாமா என்று கேட்டார். அரசர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார் என்று கனவிலும் கற்பனை செய்யாத மோகனா அதிர்ந்து நின்றாள். தாங்கள் என்ன கேட்க வருகிறீர்கள் என்று புரியவில்லை பிரபு. தயவு செய்து சற்று விளக்கமாக கேளுங்கள். மோகனா, நீ செல்லுமிடமெல்லாம் அந்த முகமூடி அணிந்த மனிதனும் உன் பின்னோடு வருவதாக ஒற்றனிடமிருந்து எனக்கு தகவல் கிடைத்தது. அவை தற்செயல் நிகழ்வா அல்லது வேறு ஏதேனும் சூழ்ச்சியா? தற்செயல் மட்டுமே பிரபு. தாங்கள் சொல்வது உண்மைதான். முகமூடி அணிந்த ஒருவன் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வருகிறான் தான். ஆனால் அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மோகனாவின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை அவள் கண்களில் உணர்ந்து கொண்ட நந்திவர்மன் அவளை கனிவுடன் பார்த்தார். மோகனா, நீ ராஜநர்த்தகியாவதற்கு முன்பே நம் தேசத்தின் படை வீரரின் மகளாயிருந்தவள். விசுவாசம் என்பது உன் குருதியிலேயே ஊறியிருப்பதை நான் அறிவேன். எனக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உன்மேல் நான் வைத்த நம்பிக்கை காரணமாக நம் தேசத்தின் பாதுகாப்பை பணயம் வைக்க முடியாது அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடம் அந்த கேள்வியை கேட்டேன். என் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கைக்கு என் வந்தனங்கள் பிரபு. மோகனா, காஞ்சியை பாதுகாக்கும் பொறுப்பு இனி உன்னுடையதும் கூட. அந்த முகமூடி மனிதனைப் பற்றி உனக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய நேர்ந்தால் உடனடியாக அதை எனக்கு தெரியப்படுத்து. நிச்சயம் பிரபு. அவனை பற்றி தெரிந்து கொள்ள என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். மோகனா சொன்னதை கேட்டதும் அரசரின் மனம் நிம்மதியுற்றது. அப்போது காஞ்சி நகரின் பெண் வீராங்கனைகளின் படைத்தளபதி ஆதினி அனுமதி பெற்றுக்கொண்டு அரச சபைக்குள் நுழைந்தவள் அரசருக்கும் மோகனாவிற்கும் வணக்கம் தெரிவித்தாள். மோகனா, நம் தேசத்தில் அதிகரித்து வரும் ஆபத்தை கருத்தில் கொண்டு நான் யோசித்து ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்று பூடகமாக சொன்ன நந்திவர்மன் பின்னர் ஆதிரையை சுட்டிக்காட்டிவிட்டு, இவள் பெயர் ஆதினி. இனி இவள் உனக்கு மெய்காப்பாளராக இருப்பாள். உனக்கு தேவையானதை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எந்தவிதமான ஆபத்தும் நேராமல் பாதுகாப்பாள். ஒருவேளை உனக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நீ தயங்காமல் அவளின் உதவியை நாடலாம். மோகனா ஆதினியை தலைமுதல் கால் வரை ஏற இறங்க பார்த்தாள். எப்படியும் அவளுக்கு 25 அல்லது 26 வயது இருக்கலாம். வீரர்கள் அணியும் உடையை அணிந்திருந்தவளின் இடையில் வாள் வைக்கும் உறை இருந்தது. பெயருக்கு கூட அவள் மேனியில் ஒரு பொட்டு நகையில்லை. எந்தவித அலங்காரமும் இன்றி இருந்தவள் பார்ப்பதற்கு திடகாத்திரமான வீராங்கனையாக இருந்தாள். மிக்க நன்றி பிரபு. என் பாதுகாப்பை முன்னிட்டு தாங்கள் எனக்காக மெய்காப்பாளரை நியமித்ததில் மகிழ்ச்சி. நம் தேசத்தின் பாதுகாப்பு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதைப் போலவே உன் பாதுகாப்பும் எனக்கு அவ்வளவு முக்கியம் மோகனா. சரி, நீங்கள் இருவரும் புறப்படுங்கள் என்று அரசர் சொன்னதும் மோகனாவும் ஆதினியும் அங்கிருந்து வெளியேறினர்.
அதுவரை அங்கு நடந்த சம்பாஷணைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆணைமுடியார், பிரபு, மோகனாவை கண்காணிப்பதற்கு ஆதினியை நியமித்து நீங்கள் ராஜதந்திரி என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். ஆதிரை மிகுந்த விசுவாசமுடையவள். மோகனா அரண்மனையிலிருந்து தப்பி ஓட முயன்றாலோ அல்லது முகமூடி மனிதனுடன் அவளுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தாலோ நாம் இனி எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆதினியின் புத்திசாலித்தனம் மற்றும் விசுவாசத்தில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை ஆணைமுடியாரே. அதனால்தான் மோகனாவை கண்காணிக்க நான் அவளை நியமித்தேன். இனி நாம் விரைவிலேயே அந்த முகமூடி மனிதனை சிறைப்பிடித்து விடலாம். நிச்சயம் பிரபு, தங்கள் திட்டம் என்று தவறியிருக்கிறது. மோகனாவின் வார்த்தைகளிலிருந்து அவள் அந்த முகமூடி மனிதனைப் பற்றி ஏதும் அறியாள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த உண்மை நிரூபிக்கப்படும் வரை என்னால் மோகனாவை முழுமையாக நம்ப முடியாது. நான் நம்பவும் மாட்டேன். நம் தேசத்தின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளவோ அலட்சியம் காட்டவோ என்னால் முடியாது. அது மட்டுமல்ல, அவள் மிகுந்த புத்திசாலி. அவளை கண்மூடித்தனமாக நம்புவதும் தவறு. அதனால்தான் நான் ஆதினியை நம் ஒற்றனாக மோகனாவிடம் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அரசரின் உதடுகள் வறண்ட புன்னகையை சிந்தின. யார் அந்த முகமூடி? விரைவில் முடிச்சுகள் அவிழும். தொடர்ந்து கேளுங்கள். ராஜநர்த்தகி.